ஹலோ ஃபேம், ஐம் பேக் அகெயின். ஸோ இந்த டைம் தனியாக தான் வந்திருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் அண்ணாங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் எல்லாருக்குமே வேறு வேறு ஒர்க் இருக்கிறதுனால, கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இந்த டைம் சோலோ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் ரீசெண்டாக அட்டென்ட் பண்ண ஒர்க் ஷாப்போட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஒன்று ரவி அண்ணா மெயினாக என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர். தென் இர்ஃபான் ப்ரோ அட்டென்ட் பண்ணேன். அண்ட் ரீசண்டாக அட்டென்ட் பண்ணது தான் ராஜாராம் ப்ரோ. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ராஜாராம் ப்ரோவோட ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். லைக் செம்மையாக இருந்துச்சு. மேபி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது புது சாங்கு வீடியோ பார்த்ததுலேருந்தே லைக் என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடிட்டு இருக்காரு, எப்படிடா இவருக்கு இந்த எனர்ஜி வருது, எப்படி இந்த சாங்கை மேட்ச் பண்ணுறாரு. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது சத்தியமாக புரியல, கோரியோ எப்படி பண்ணியிருப்பாருன்னு புரியல. லைக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி ஆடுறாருன்னு புரியலை. இந்த கோரியோ பார்க்கும்போதே எனக்கு செம பயமாக இருந்துச்சு. ஒரு டவுட்டு, என்னடா பண்ண முடியுமா பண்ண முடியாத நம்மளால், போகலாமா வேணாமா இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் சரி, மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தேன். கிளாஸ் ஆக்சுவலி செம்ம வைபாக இருந்துச்சு தெரியுமா. உள்ளே போனதுலேருந்து செம்ம வைப்பு கிளாஸு. ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ண விதமும், கோரியோ ஸ்டார்ட் பண்ண விதமும், அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அட் லாஸ்ட் கோரியோ கற்றுக்கிட்டேன். த ஒன்லி ரீசன் ராஜாராம் ப்ரோ, அவர் டீச் பண்ண விதம், த டெக்னிக்கல் திங்ஸ், ஹவு ஹி யூஸ் டு டூ கோரியோகிராஃபி. ஸோ இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. நான் ஒர்க் ஷாப் போகிற ஒரே ரீசன் வந்துட்டு நாலேஜுக்காக தான். ஏன்னா இஃப் யூ ஆர் அ ப்ரோ டான்ஸர் ஆர் இஃப் யூ ஆர் அ குட் டான்ஸர், வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். பட் என்ன கற்றுக்கிட்டீங்க அதில், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த கோரியோ பண்ணும்போது, இல்லை என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் வீடியோ பார்த்து நிறைய விஷயத்த கற்றுக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கோரியோஸ், மோஸ்ட் ஆஃப் த கோரியோஸ் நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். பட் நாட் லைக் திஸ் கோரியோகிராஃபி. ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஃபாஸ்ட்டு கைஸ். சத்தியமாக பார்த்தாலும் கற்றுக்க முடியுமான்ட்டு தெரியல என்னால். எந்த ஆர்டிஸ்ட்னா கேளுங்க, அவங்க ஒரு கோரியோ பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் மைண்டில். ஒரு மூமெண்ட்ஸுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜினேஷன் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிறது, அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் கற்றுக்கும் போது கம்ப்ளீட் பிளாங்காக தான் இருக்குமே தவிர ஒரு ஃபீல் இருக்காது. கோரியோகிராஃபியில் ஒரு இமேஜினேஷனுமே இருக்காது, அந்த ஃப்ளோ கிடைக்காது ப்ராப்பராக. டான்ஸ் ஆடிடலாம், பட் அதை ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுற விதம் வந்துட்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்டது த வே ஹி கோரியோகிராஃப்ட். அந்த பீஸ் அவர் ரெடி பண்ண விதம் அவர் சொல்லி கொடுத்தாரு. லைக் எப்பயுமே நம்ம டான்ஸ் ஆடும்போது அதிகமாக நம்ம மியூசிக்கை கேட்போம், லிரிக்ஸு கேட்போம். ஸோ லிரிக்ஸ் மேலே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கோரியோ உட்கார வைப்போம், இல்லைனா பேஸ் பீட்டோ இந்த மாதிரி. பட் மியூசிக் இல்லாமல் நம்ம கோரியோ பண்ண மாட்டோம். பட் இங்கே நாங்கள் கற்றுக்கிட்டதே வித்தவுட் மியூசிக்கில் தான் கற்றுக்கிட்டோம். எப்படின்னா கம்ப்ளீட் கவுண்ட்ஸ். அவர் சொல்லி கொடுத்த அந்த கவுண்ட்ஸோட வேரியேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளுக்கு கோரியோ கற்றுக்கும் போது. இந்த கோரியோ கம்ப்ளீட்டாக கோரியோ பண்ணதே இந்த கவுண்ட்ஸில் தான் போது எனக்கு சத்தியமாக பிலீவ் பண்ண முடியல. எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுமே கம்ப்ளீட் கவுண்ட்டில் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் யோசித்தேன், நான் என்னடா கம்ப்ளீட் கவுண்ட்லேயே போயிட்டுருக்கே, மியூசிக் போட்டால் மேட்ச் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இந்த கிளாஸில் இம்பார்ட்டண்ட் கவுண்ட்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட் கவுண்ட்ஸில் கற்றுக்கிட்டனால மட்டும்தான் கோரியோவை கற்றுக்க முடிஞ்சது. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ண ஒர்க் ஷாப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். மறுபடியும் யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். மெயின்லி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அவரோட ஒர்க் ஷாப்பையும் மறுபடியும் அட்டென்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்கமிங் லைக் நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷாப் வருது பெங்களூரில். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங் டேஞ்சரஸ், மைக்கேல் ஜாக்சனோட சாங். உங்களுக்கு அது சரி கோரியோ பார்த்துட்டு நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ராஜாராம் ப்ரோவோட இன்ஸ்டா பேஜில் போய் பாருங்கள், டேஞ்சரஸ் வீடியோ இருக்குது. லைக் ஸ்கூல் கோரியோகிராஃபி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸோ போய் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ சின்ன ரிக்வெஸ்ட் ஸ்டூடியோஸுக்கும் அண்ட் ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கும், ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டையும் அதிகமாக கூப்பிட்டு ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்கமிங் கிட்ஸாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ நான் ஷார்ட்ஸ்லேயும் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் போடுறேன்.
ஜஸ்ட் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறது உங்கள் விருப்பம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். see you next video. Bye.